Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Welcome to Afna's Creations. இன்னைக்கு வீடியோவில் அட்ஜஸ்டபிள் பீட்ஸ் பிரேஸ்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேர்ல் பீட்ஸ் வச்சு தான் நான் ரொம்ப சிம்பிளாக இந்த பிரேஸ்லெட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸியும் கூட. இந்த பிரேஸ்லெட் பண்ணுறதுக்கு பேர்ல் பீட்ஸ் எடுத்திருக்கேன். பேர்ல் பீட்ஸ்க்கு பதிலாக நீங்கள் எந்த பீட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு த்ரெட் எடுத்துக்கோங்க. த்ரெட்டுடைய ரெண்டு பக்கத்தையும் கரெக்டாக இந்த மாதிரி மேட்ச் பண்ணி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இன்னொரு பக்கத்தில் இந்த மாதிரி லூப் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு 10 சென்டிமீட்டருக்கு முன்னாடி ஒரு நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நாட் நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. இப்போ இன்னொரு சைடுடைய த்ரெட்டு பாருங்கள், இந்த மாதிரி ரெண்டாக இருக்கும். இப்போ இதில் தான் நம்ம பேர்ல் பீடை கோர்க்கணும். பேர்ல் பீடுடைய ரைட் சைடு வழியாக ரைட் சைடில் இருக்கிற த்ரெட்டை கோர்த்துக்கோங்க. அதே மாதிரியே லெஃப்ட் சைடு வழியாக லெஃப்ட் சைடில் இருக்கிற த்ரெட்டு வந்து கோர்க்கணும். இந்த மாதிரி கோர்த்துட்டு ரெண்டு பக்கமும் இருக்கிற த்ரெட்டை ரேண்டமாக அப்படியே பிடிச்சி இழுங்க. லாஸ்ட் எட்ஜ் வரைக்கும் இழுத்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் பேர்ல் பீட் வந்து பிளேஸ் ஆகியிருக்கும். இப்போ இதே மாதிரியே இன்னொரு பேர்ல் பீடையும் நம்ம கோர்க்கணும். ரைட் சைடு வழியாக த்ரெட்டை கோர்த்துட்டு லெஃப்ட் சைடு வழியாகவும் த்ரெட்டை கோர்த்து எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ரெண்டு பக்கத்துடைய த்ரெட்டையும் ஒரே மாதிரி ஒரே நேரத்தில் இழுங்க. இழுத்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு பேர்ல் பீட் பிளேஸ் ஆகி வரும். இதே மாதிரி பேலன்ஸ் இருக்கிற பீட்ஸ் எல்லாத்தையுமே கோர்த்து எடுக்கணும். பிரேஸ்லெட் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவு நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. மெஷர் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா பீட்ஸ் வந்து கோர்த்துட்டு கரெக்டான மெஷர்மெண்ட் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 3 பீட்ஸ் கோர்த்துருக்கேன். இதே மாதிரியே நான் எல்லா பீட்ஸையும் கோர்த்து எடுக்கணும், என்னுடைய மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஒன்ஸ் நம்ம எல்லா பீட்ஸையும் கோர்த்து எடுத்ததுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல நம்ம நாட் போட்டுக்கலாம். 2 இல்லை 3 நாட் வந்து நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. இதே மாதிரியே டைட்டாக நாட் போட்டதுக்கப்புறமா எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டை கரெக்டாக இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணுங்கள். ஈவனாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. ஈவனாக கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்னொரு பேர்ல் பீட் எடுத்திருக்கேன். இப்போது ஒரு சைடில் நம்மளுக்கு 2 த்ரெட் இருக்கும் இல்லையா, அது அப்படியே 2 த்ரெட்டையுமே இந்த ஒரு பேர்ல் பீட்குள்ளே கோர்த்துட்டு இந்த இடத்துல நம்ம நாட் போடணும். நம்மளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் த்ரெட்டை விட்டுட்டு லாஸ்ட்டில் நம்ம நாட் போட்டு எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு இந்த அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் போதும், அதனால நான் நாட் போட்டுட்டேன். இதே மாதிரி இன்னொரு எண்ட்லேயும் நாட் போட்டாச்சு. எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டை கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ரா எட்ஜஸ் எல்லாத்தையுமே லைட்டாக இந்த மாதிரி ஹீட் பண்ணி அப்படியே டேப் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு த்ரெட் வந்து பிரிஞ்சு வராது. இதே மாதிரி இன்னொரு பக்கமும் நம்ம ஹீட் பண்ணி டேப் பண்ணி விட்டுடலாம் இதே மாதிரியே. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த பேர்ல் பீட் நம்மளுக்கு இந்த மாதிரி மூவ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இன்னொரு நாட் வந்து போட்டுக்கலாம். கரெக்டாக அந்த பேர்ல் பீட்க்கு பக்கத்துலேயே ஒரு நாட் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ 2 பக்கமும் நாட் இருக்கிறதுனால அது மூவ் ஆகாது. இதே மாதிரி நான் 2 சைடுமே பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இதை ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணுறதுக்கு 2 பக்கத்து த்ரெட்டையும் கரெக்டாக இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு டியூப் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் ஸ்ட்ராவை தான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது உங்ககிட்ட இல்லை அப்படின்னா பேப்பர் கூட நீங்கள் ரோல் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு த்ரெட்டை கரெக்டாக இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்ட்ராவையும் கீழே இருக்கிற த்ரெட்டையும் சுற்றி சுற்றி இந்த மாதிரி எடுக்கணும். இப்போ புதுசாக அட்டாச் பண்ண த்ரெட்டை ஒரு 5 டைம்ஸ் நீங்கள் இந்த மாதிரி சுற்றி எடுத்ததுக்கப்புறமா லெஃப்ட் சைடு வழியாக இந்த த்ரெட்டை வந்து அந்த ஸ்ட்ராக்குள்ளே விடணும். இந்த மாதிரி வீடியோவில் காட்டுற மாதிரியே பண்ணுங்கள், உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்ட்ராவை நம்ம வெளியில் எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறமா 2 பக்கத்து த்ரெட்டையும் ஒரே நேரத்தில் ரேண்டமாக பிடிச்சிடுங்க. நடுவில் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈவனாக ப்ளேஸ் ஆகும். இந்த அட்டாச்மெண்ட் ஆல்ரெடி நான் வாட்ச் ப்ரேஸ்லெட் பண்ணும்போதே உங்களுக்கு செஞ்சு காட்டியிருந்தேன். அந்த வீடியோ வேணும்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். நல்லா டைட்டாக பிடிச்சி இழுத்ததுக்கப்புறமா எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துட்டு இந்த ரா எட்ஜஸையும் கரெக்டாக இந்த மாதிரி நம்ம ஹீட் பண்ணி செக்யூர் பண்ணிடலாம். 2 பக்கமும் ஹீட் பண்ணி கரெக்டாக செக்யூர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு பீட்ஸ் பிரேஸ்லெட் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் நீங்கள் பேர்ல் பீட்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச பீட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இந்த பிரேஸ்லெட்டை நீங்கள் செஞ்சிடலாம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா நம்ம அஃப்னாஸ் கிரியேஷன்ஸில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிரேஸ்லெட் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் எந்த கலரில் பண்ணால் நல்லா இருக்கும்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நம்ம ஒரு சூப்பரான ஆப் பற்றி பார்க்கலாம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். பைமோட் இ-ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் தி ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பில் உங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருளிலிருந்து உங்கள் ஹோம் நீட்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் நிறைய கேட்டகரிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அண்ட் இந்த ஆப் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் ரெண்டுத்துலையுமே அவைலபிளாக இருக்குது. ஆப்புடைய டீட்டெயில்ஸ் அண்ட் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.